நடைபெற்றிருக்கும் தற்கொலை குண்டு தாக்குதல்கள். புதிய செய்திகள். இறந்தவர்களுடைய தொகை 310ஆக உயர்வு கண்டிருக்கின்றது. காயமடைந்தவர்களுடைய தொகை 500ஆகவே இருக்கின்றது. அதேவேளை மரணங்கள் மேலும் அதிகரிக்கலாம். 40 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று இரவு 24ஆக இருந்தது. கைதுகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இறந்த வெளிநாட்டவர்களுடைய தொகை 31 என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. டென்மார்க்கில் கண்ணீர் துயரம். ஈஸ்டர் விடுமுறை முடிந்து இன்று டென்மார்க்கில் பணியாளர்கள் பணிக்கு செல்லும் தினமாகும். ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுடைய குடும்பத்தில் நிகழ்ந்த இழப்பாக டென்மார்க்கினுடைய பிரபல கோடீஸ்வரர் ஆனஸ் ஹோல்க் பவுல்சன் அவர்களுடைய 3 பிள்ளைகள் 9, 13, 15 வயதுடையவர்கள் கொழும்பில் மரணித்தது தெரிந்ததே. இந்த பிள்ளைகளினுடைய மரணத்தால் தாம் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறிய டேனிஷ் மக்கள் இப்பொழுது அவருடைய பிரதானமான தொழிற்சாலை அமைந்திருக்கின்ற பிரண்டா நகரின் முன்னால் சென்று மலர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கிருக்கும் பெண்மணி ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த சோகங்கள் எல்லாம் இந்த பெரும் சோகத்தின் முன்னால் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது என்று கண்ணீருடன் தெரிவித்திருக்கின்றார். டென்மார்க்கினுடைய புகழ்பெற்ற கோடீஸ்வரர் தன்னுடைய அதிர்ஷ்டம் மிக்க குழந்தைகளை பலி கொடுத்திருக்கின்றார். இதற்காக அவர் பெரிய விலை ஒன்றை கொடுத்து விட்டார் என்று அவர்கள் கண்ணீர் மல்க கூறுகின்றார்கள். ஆனஸ் ஹோல்க் பவுல்சன் என்கின்ற இந்த கோடீஸ்வரர் டென்மார்க்கில் தமிழ் மக்களுக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கும் பெரும் வேலை வாய்ப்புகளை வழங்கியவராகும். இவருடைய நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் பெருந்தொகையாக பணியாற்றி வருகின்றார்கள். இதேவேளை டென்மார்க்கினுடைய விசேட அதிகாரிகள் குழுவினர், செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள், உளவியல் நிபுணர்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள். இப்பொழுது கொழும்பில் இருக்கின்ற நோர்வே தூதராலயத்தில் டென்மார்க்கினுடைய கிளை பணியகம் ஒன்று உருவாக்கப்பட்டு அங்கிருக்கும் 2000 வரையான வெளிநாட்டவர்கள், அதாவது டென்மார்க்கை சேர்ந்தவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்ற மையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக பிள்ளைகளை பறிகொடுத்த ஆனஸ் ஹோல்க் பவுல்சன் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய பணிகளை முன்னெடுப்பதற்கான கர்மங்கள் விரைவாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இந்த நிலையில் டென்மார்க்கில் இருக்கின்ற தொலைக்காட்சிகளில் இன்றைய காலை செய்தியாகவும் ஸ்ரீலங்காவே இடம்பெற்றிருக்கின்றது. நேற்று இரவில் இருந்து அந்த நாட்டில் துக்க தினம் அனுஷ்டிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. படைகளினுடைய தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. புதிதாக வந்திருக்கும் செய்திகளின்படி ஸ்ரீலங்காவில் தாக்குதல்கள் இத்துடன் முடிவடையவில்லை, தொடரும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை ஸ்ரீலங்கா இராணுவம் எவ்வாறு கையாளப் போகின்றது என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கின்றது. முக்கியமாக இலங்கை பிரதமருக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கும் மற்றும் இலங்கை மந்திரிகளுக்கும் முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கும் இடையே ஒருவருடன் ஒருவர் பேசாத கோபம் ஒன்று நிலவி வருகின்ற காரணத்தினால், கடந்த அக்டோபரில் இருந்து இது முனைப்படைந்திருக்கின்ற காரணத்தினால் நாட்டின் தேசிய பிரச்சனையை சரியாக கையாள முடியாத அளவிற்கு இவர்கள் போவதற்கு இவர்களிடையே இருந்த முரண்பாடும் ஈகோ பிரச்சனையுமே முக்கியமான காரணம். அதற்காக இப்பொழுது ஸ்ரீலங்கா மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கின்றது என்கின்ற கோணத்தில் இப்பொழுது டென்மார்க்கில் இருக்கின்ற காலை தொலைக்காட்சியில் கேள்விகளை கேட்டு வருகின்றார்கள். இது போன்ற ஒரு கேள்வியை கொச்சிக்கடையில் இருக்கின்ற ஒரு தமிழரிடம் கேட்டபொழுது அவர் பதில் சொல்ல மறுத்துவிட்டார். இப்பொழுது அங்கிருக்கும் வெளிநாட்டு நிருபர்கள் இந்த விவகாரத்தை தோண்டி எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்காவில் இவ்வளவு பெரிய போர் நடைபெற்ற பின்னரும் இவ்வளவு பெரிய நிர்வாக குறைபாடு ஏன் ஏற்பட்டது என்கின்ற கேள்வியை மேலைத்தேயத்தவர்கள் தொடர்ந்து கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன செய்திகள். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கும் வரை டென்மார்க்கில் இருந்து கீசே துரை.